ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் வான்மதி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஐடிஐ முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் ஒரு 9500 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாண்டிச்சேரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபையரில் இவங்க நேரடியாக பார்த்ததுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை டைவர்ஸ் பண்ணியே ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணுக்காகவே வாழ்ந்த இவங்களுடைய பொண்ணும் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு இவங்க பேச்சை கேட்காம போயிட்டதுனால வெக்ஸ் ஆகி இருக்கிறவங்க இவங்களுடைய உறவினர்கள்லாம் சேர்ந்து இவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்பா அம்மாலாம் இல்லைங்க. ஸோ உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவரும் இவங்களை கண்டுக்கிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வசதியெல்லாம் இவ்வளோதாங்க. ஸோ வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு என் பொண்ணுக்கு கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மகர ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமக்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்து ஆகிட்டதுனால முடிஞ்ச அளவுக்கு முதல் வரனாக எதிர்பார்க்குறாங்க. அதில் கிடைக்காத பட்சத்தில் மறுவரன் இருந்தாலும் ஓகே தான், ஆனால் குழந்தைங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. கடையும் இவங்களோடது தாங்க. ஸோ ஒரு 2-3 கடை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் வரக்கூடியவருக்கு வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. கீழே ஏதாவது ஒரு கடையில் வாடகைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 4-5 வீடு வாடகைக்கு வருதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்களுக்கு ஜீவானம்சமாக இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க 2 தங்கை மட்டும்தாங்க. இவங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ அதனால் இவங்களுடைய அம்மா இவங்க கூட தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஓகே சொல்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இதுபோன்ற இலவச வரங்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்